அப்படின்னு சொல்றார். ஆதித்யா அப்படின்னா எவன் ஒருவன் சூரிய மண்டலத்தில் வசிக்கிறானோ அவனுக்கு பேரு ஆதித்யா அப்படின்னு சொல்றார். பொதுவா ஆதித்ய சப்தம் யாரை குறிக்கும்? சூரியனை குறிக்கும். சங்கரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சங்கரரா இருந்தாலும் சரி, இல்ல பாஸ்கரரா இருந்தாலும் சரி, இல்ல வியாசரா கூட இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வார்த்தைகள்லாம் தேவதையை குறிக்கும். அந்த தேவதை பகவானுடைய சரீரமா இருக்கிறதுனால அந்த சரீரத்தை குறிக்கும் போது அது ஆத்மாவையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வியாக்கியானத்தை கொடுத்துருவாங்க. என்ன அர்த்தம்? நான் போன வாரமே இந்த உதாரணம் கொடுத்திருந்தேன் உங்களுக்கு இல்லையா? இப்ப கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கான். என்ன பண்றேன், ஹே கிருஷ்ணா இங்க வான்னு சொல்லி கூப்பிடுறேன். கூப்பிட்டு அவன் திரும்பி வந்து கேட்டான், நீங்க யாரை கூப்பிட்டீங்க? எந்த இந்த உடல்ல எந்த பாகத்துக்கு கிருஷ்ணான்னு பேர் இருக்கு? கைக்கு பேர் கிருஷ்ணாவா? காலுக்கு பேர் கிருஷ்ணாவா? தலைக்கு பேர் கிருஷ்ணாவா? வயிற்றுக்கு பேர் கிருஷ்ணாவா? எதுக்கு பேர் கிருஷ்ணான்னு சொல்லி சொல்றீங்க? இந்த உடம்புக்கு. உண்மையில இந்த உடம்புக்கு பேர் கிருஷ்ணாவா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஒருத்தர் இறந்து போன பிறகு என்ன சொல்றாங்க, கிருஷ்ணா போயிட்டு இருக்காரு, கிருஷ்ணரை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க கிடையாது, பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணான்ற சப்தம் யாரை குறிக்குது? ஆத்மாவை குறிக்குது. ஆனா வெளியில நம்ம என்ன பண்றோம், கிருஷ்ணான்னு கூப்பிட்டா யார் தான் வராங்க? உடல் தான் வருது. ஆத்மா தனியா எடுத்து வச்சுட்டா வராங்க கிடையாது. இல்ல ஆத்மா மட்டும் வருது, உடலை பிரிச்சு வச்சுட்டா வருது கிடையாது. சோ கிருஷ்ணான்னு கூப்பிடும் போது சரீரமும் ஆத்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்தே வராங்க இல்லையா? அப்ப கிருஷ்ணான சப்தம் ரெண்டு பேரையும் குறிக்கும். அதே போல சிவஹா, சம்புஹு, இந்த நாமங்கள்லாம் தேவர்களை குறிச்சாலுமே கூட இந்த தேவதைகள் எல்லாம் யாரு தானா? பகவான் விஷ்ணுவுடைய அங்கம் தான் இல்லையா? அவருடைய அம்சம் தான். அவருடைய உடல்ல ஒரு பகுதி தான் இதெல்லாம். இதுதான் புருஷுக்தான் நம்ம சொல்லி கொடுக்குது. புருஷுக்தம் படிக்கும் போது அதுல சொல்றாரு, பகவானுடைய கண்கள் தான் என்னது? சூரிய சந்திரர்கள். பகவானுடைய கைகள் தான் இது, பகவானுடைய கால்கள் இது, பகவானுடைய உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகள் தான் இப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒவ்வொன்றா வர்ணிச்சிட்டு இருக்காங்க. சோ அப்ப பகவானுடைய திருவுருவமா இந்த எல்லா தேவதைகளும் இருக்கிறதுனால அந்த தேவதைகளை குறிக்கும் போது அது பகவானையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுத்தி வலிச்சு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா பராசர பட்டர் இதெல்லாம் கவலைப்படவே இல்லை. அவர் என்ன பண்ணார், நேரடியா வியாக்கியானம் கொடுத்துட்டார். ஆதித்யா அப்படின்னா என்னதான், அது விஷ்ணு தான் குறிக்கும். என்ன அர்த்தம் ஆதித்யா அப்படின்ற சப்தத்துக்கு அவரு உதாரணம் எடுத்து கொடுக்குறாரு. சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயண அப்படின்னு சொல்லி சொல்றார். எவன் ஒருவன் சூரிய மண்டலத்துல மத்தியில வசிச்சிட்டு இருக்கானோ அப்படிப்பட்ட நாராயணன் தான் யாரு? ஆதித்யா அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏஷோ அந்தராதித்யோ ஹிரண்யமய புருஷா திருஷ்யந்தே அப்படின்னு சொல்லிட்டு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லி கொடுக்குது. இந்த சூரியனுக்கு மத்தியில ஒருத்தன் பிரகாசமா இருக்கான் இல்லையா, அவன் தான் ஆதித்யன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாந்தோக்கிய உபனிஷத்துல நம்மளுக்கு பராசர பட்டர் மறுபடியும் ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்கிறார். இப்படியாக சூரியன்ல இருக்கக்கூடிய புருஷன் ஆதித்யன் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பகவத்கீதையில இருந்து இந்த ஸ்லோகம் தெரியும் இல்லையா? கிருஷ்ணர் வந்து விபூதி யோகத்தை பத்தி பேசும்போது ஆதித்யானாம் அகம் விஷ்ணுஹு அப்படின்னு சொல்லி சொல்றார். 12 ஆதித்யர்கள்ல நான் விஷ்ணு அப்படின்ற ஆதித்யன் அப்படின்ட்டு இன்னொரு அர்த்தத்தை சொல்றாரு. அதே போல மஹிம் தேவிம் விஷ்ணு பதிம் அப்படின்னு சொல்லிட்டு தேவி புராணத்திலையும் சொல்லப்படுது. அதாவது ஸ்ரீ சுக்தத்தை சொல்லப்படுது. எவன் ஒருவன் பூமா தேவியினுடைய கணவனா இருக்கானோ அவனுக்கு பேரு ஆதித்யன் அப்படின்னு இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறார். இப்படியாக ஆதித்யன் அப்படின்னா யாரு? சூரிய மண்டலத்துல மத்தியில வசிச்சிட்டு இருக்கான்ல அவனுக்கு பேரு ஆதித்யன் அப்படிங்கிற சப்தத்தை கொடுக்கிறார். சரி.